வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றியும் மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு இருக்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல பழுத்த மாம்பழம் சாப்பிட்றதுனால இரவு நல்ல தூக்கமும் அடுத்த நாள் காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மாம்பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் B5, விட்டமின் B9 இருக்குது. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி, அதுக்கப்புறம் மாம்பழத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த பீட்டா கரோட்டின். இது மூணு சேர்ந்து ஹோலஜன்ஸ் அப்படின்ற புரதத்தை உற்பத்தி பண்ணும். இந்த ஹோலஜன்ஸ் அப்படின்ற புரதம் இணைப்பு திசு, ரத்த குழாய்களை சேஃபாக வச்சுருக்கும். அதே மாதிரி ரொம்ப மந்தமான ஸ்கின்னை பொலிவூட்டி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை எப்பயுமே ஈரப்பதமாக வச்சுருக்கும். ஸோ டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பாடிக்கு தேவையான ஹோலஜன்ற புரதம் உற்பத்தியாகி நம்ம ஸ்கின்னை எப்பயுமே இயற்கையாக அழகாக வச்சுருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து மாம்பழத்துக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபோலேட் இது மூணுமே சேர்ந்து ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ஹேர் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு இவங்க மூணு பேருமே காரணமாக இருப்பாங்க. அடுத்து மாம்பழத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க விட்டமின் ஏ, லூட்டின், ஜியாசினைன். இவங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் வறட்சி, சோர்வு, வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தால் நம்ம வெளியே கொண்டு வருவாங்க, ரிலீஃப் ஆக்குவாங்க. ஸோ மாம்பழத்தில் மேற்கொண்டு நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, சக்கரைச்சத்து, கார்போஹைட்ரேட்லாம் இருக்குது. ஸோ நார்ச்சத்து இருக்கிறதுனால ஃபுட்டு அவ்வளோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒரு மாதிரி திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மாம்பழம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, உப்பசமாக இருக்குது அப்படின்னா மாம்பழம் எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நம்ம எப்பயும் புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மாம்பழத்தில் கால்சியம், இரும்பு, தாமிரம், பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், லோ சோடியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவையான தாதுக்கள் கிடைக்கும். அதே மாதிரி மாம்பழம் சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாம்பழத்தை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு சாப்பிடணும். அப்படி கழுவிட்டு சாப்பிட்றதுனால அதில் இருக்க ரசாயனம், பூச்சி மருந்து இதெல்லாமே தண்ணியோட போயிடும். மாம்பழத்தை எப்பயுமே தோல் நீக்கிட்டு அதனால் ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிடணும். அப்படி கட் பண்ணி சாப்பிட்றதுனால உடலில் இருக்க உஷ்ணம் குறையும், வயிறு வலி இல்லாமல் இருக்கும், வயிறு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும். மாம்பழத்தில் புழு இருக்கா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.